இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சார், நான் கான்சன்ட்ரேஷனோட எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி சில பேர் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் ஒண்ணுதான். இங்க இருந்து நான் சென்னை போகணும். என்னுடைய கார் இருக்கக்கூடிய லைட்டு 200 மீட்டர் தான் காமிக்கும். இங்க இருந்து சென்னை தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்ப நான் என்ன பண்றது? அந்த 200 மீட்டர் எப்படி கிராஸ் பண்றது? அடுத்த 200 மீட்டர் எப்படி கிராஸ் பண்றது? இப்படியே நைட்டு ஃபுல்லா நான் டிராவல் பண்ண மறுநாள் காலையில நான் சென்னையில இருக்கிறேன். அதே மாதிரி படிக்கணும்னு உட்காந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபுல்லா ஓரம் கட்டிட்டு நான் இப்போ உட்காடுறேன், படிக்கிறேன், என்னோட வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டா உட்காரணும். கார்ல ஏறி வண்டி உட்காந்துட்டு ஆக்சிலேட்டர் மிதிக்கோம்னா ஆட்டோமேட்டிக்கா நேரம் சென்னையில உடனே நிப்பாட்டுறோம். அதே மாதிரி படிக்கணும்னு உட்காந்துட்டோம்னா உட்காரோம், ஃபோக்கஸ்டா படிக்கிறோம். முதல் லைன் படிக்கிறோம், செகண்ட் லைன் படிக்கிறோம், தேர்ட் லைன் படிக்கிறோம், அதை ரீகால் பண்றோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டீடைல் கொஸ்டினை 10 நிமிஷத்துல படிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா 8 நிமிஷத்துலேயே படிச்சு முடிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இது புரிஞ்சுட்டு இருக்குது, எனக்கு இது சூப்பரா புரியுது, நான் என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்றீங்க. அப்படி படிச்சு பாருங்க, சூப்பரா புரியும். ஃபோக்கஸ்டா இருங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.